Looking round from the summit, you tell yourself that it was worthwhile. Looking round means உங்களை சுத்தி பார்க்கறது. worthwhile means பயனுள்ளது. அதாவது நீங்க சம்மித்தோடைய உச்சிக்கு நீங்க வந்து அந்த எவரெஸ்ட் சம்மித்தோடைய உச்சிக்கு நீங்க வந்துட்டதுக்கு அப்புறமா நீங்களே உங்ககிட்ட சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா ஒர்த்து தான், இவ்வளவு தூரம் வந்தது பயனுள்ள ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதர் சில்வரி பீக்ஸ் அப்பியர் த்ரூ த கிளவுட்ஸ். சில்வரி பீக்ஸ்னா அதாவது சில்வர் மீன்ஸ் வெள்ளி, வெள்ளி மாதிரி மலை எல்லாமே தகதகன்னு வெள்ளை கலர்ல இருக்கிற சிகரங்கள் எல்லாமே வந்து அப்பியர் மீன்ஸ் தோன்றும். அதாவது மேகங்கள் வழியாக உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கலர்ல இருக்கிற சில்வர் கலர்ல இருக்கிற பீக்ஸ் எல்லாமே தோன்றும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க மேலே ஏறி பார்த்தா இஃப் யூ ஆர் லக்கி த சன் மே பி ஆன் தேம். நீங்க ஒரு வேளை லக்கியா அதிர்ஷ்டவசமான ஒரு நபரா இருந்தா சன்னும் சூரியனும் வந்து தோன்றும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மேல சூரியனும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க லக்கியா இருந்தா அந்த அழகை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. The surrounding peaks look like a jeweled necklace around the neck of your summit. பீக் மீன்ஸ் சிகரங்கள், நெக்லஸ் மீன்ஸ் கழுத்துல அணியறது இல்லையா, கழுத்தை ஒட்டி அணிவோம் இல்லையா, அதுதான் நெக்லஸ். கழுத்தில் அணிவது தான் நெக்லஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்க வந்து உங்களை சுத்தி இருக்கிற பீக்ஸ் எல்லாமே நீங்க மேலே ஏறி பார்க்கும் போது ஒரு ஜுவல், அதாவது அணிகலன், ஜுவல் மீன்ஸ் அணிகலன், அதை வந்து அணிகலன் மாதிரி அந்த கழுத்தை சுத்தி இருக்கிற நெக்லஸ் மாதிரி உங்களை சுத்தியுமே எப்படி இருக்கும்னா பீக்ஸ் அந்த சிகரங்கள் அழகா இருக்குமா, அவ்வளவு அழகா இருக்குமா, அணிகலன் மாதிரி ஜுவல் மாதிரி இருக்குமா. Below you see vast valleys sloping into the distance. Okay, sloping means சாயறது, vast means பரந்த, valley means பள்ளத்தாக்கு. அதாவது நீங்க கீழே நீங்க வந்து தொலைவில் பரந்த பள்ளத்தாக்கு வந்து பரந்த வேஸ்டான வேலி வந்து நீங்க சாய்வதை நீங்க பார்க்கலாம், அப்படியே சாஞ்ச மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் இஸ் அன் ennobling, enriching experience to just look down from the summit of a mountain. Ennobling means மேம்படுத்தும், enriching means செழுமைப்படுத்தும். அதாவது நீங்க வந்து மேல இருந்து கீழே பாக்குறீங்க இல்லையா, அந்த சம்மித்தோட மேல இருந்து இந்த மலை உச்சியில இருந்து நீங்க கீழே பார்க்கும் போது அது உங்களை வந்து மேன்மைப்படுத்தும், செழுமைப்படுத்தும், எனோபிளிங் பண்ணும், என்ரிச்சிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு. யூ bow down and make your obeisance to whichever god you worship. obeisance means வணங்குறது, worshipனாலும் வணங்குறது, whichever means அந்தந்த கடவுளை, எந்த கடவுளை நீங்க வணங்குறீங்களோ அந்த கடவுளை. bow means குனிஞ்சு, தலை குனிஞ்சு பணிந்து. அதாவது நீங்க வந்து இந்த மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க பணிஞ்சு குனிஞ்சு நீங்க வணங்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எந்தெந்த கடை நீங்க ஒர்க்ஷிப் பண்றீங்களோ அந்தந்த கடை நீங்க வந்து வணங்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கடவுள் உங்களை கூட்டு போயிருக்காரு இல்லையா, அதனால அப்ப வந்து உங்களுக்கு தோன்றது என்னன்னா அந்த கடவுளை வணங்கி நீங்க நன்றி சொல்லதான் உங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பேரல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சம்மித்தோடைய அந்த உச்சியில நீங்க வந்து நிக்கும் போது உங்களுக்கு பயனுள்ளது, இவ்வளவு தூரம் வந்தது ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உங்களை சுத்தி மற்ற சிகரங்கள்லாம் இருக்குல்ல, வெள்ளி சிகரங்கள் மாதிரி பார்க்கவே அப்படியே சில்வர் கலர்ல அப்படியே வெள்ளி சிகரம் மாதிரி மற்ற சிகரங்கள்லாம் வந்து மற்ற பீக்ஸ்லாம் வந்து மேகங்கள் வழியாக தோன்றுமா, அப்பியர் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒருவேளை அதிர்ஷ்டசாலியா இருந்தா நீங்க வந்து சூரியன் அங்க வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா சுத்தி இருக்கு இல்லையா அந்த பீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாக்குறதுக்கு கழுத்துல நெக்லஸ் எப்படி நம்ம கழுத்துல சுத்தி இருக்கிறோமா அந்த அளவுக்கு மலையை சுத்தி நெக்லஸ் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கீழே வந்து நீங்க வந்து தொலைவுல இருந்து நீங்க தொலைவுல நீங்க பார்க்கலாம், பள்ளத்தாக்கு சாய்வதை நீங்க வந்து தொலைவுல இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து கீழே பார்க்குற நம்ம அனுபவம் இருக்கு இல்லையா, நம்ம மேல இருந்து கீழே பார்க்குற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களை வந்து மேன்மைப்படுத்தும், அதுக்கப்புறமா செழுமைப்படுத்தும் உங்களுடைய மனசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா மலை உச்சிலேருந்து கீழே பார்க்கறதுனா சாதாரண விஷயமா, அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தோணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அப்போ வந்து நீங்களே உங்களுடைய தலையை பவ் பண்ணி நீங்க அப்போ எந்தெந்த கடவுளை நீங்க வந்து ஒர்க்ஷிப் பண்ணுவீங்களோ அந்த கடவுளுக்கு நீங்க வணக்கம் தெரிவிப்பீங்க அந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் பேர் என்னன்னு சொல்றாங்க பார்க்கலாம். ஐ லெஃப்ட் ஆன் எவரெஸ்ட் எ பிக்சர் ஆஃப் குருநானக். குருநானக்கோட படத்தை நான் எவரெஸ்ட்ல விட்டு சென்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆத்தர் வந்து ஹெச்பிஎஸ் அலுவாலியா இருக்காருல்ல, அவர் வந்து குருநானக் படத்தை அங்க விட்டு வந்திருக்காரு. ராவத்ன்றவரு, ராவத் லெஃப்ட் எ பிக்சர் ஆஃப் காடஸ் துர்கா. காடஸ் மீன்ஸ் வந்து
கடவுள். துர்கானா நம்ம துர்கா தேவி, நமக்கு தான் தெரியும். ராவத்ன்றவர் வந்து துர்கா தேவியோட படத்தை வந்து வெளியேற்றினார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பூதோர்ஜி அப்படின்றவரு left a relic of the Buddha. பூதோர்ஜின்றவர் ரெலிக் மீன்ஸ் நினைவு சின்னம். அவருடைய நினைவு சின்னத்தை வந்து விட்டு சென்றார். புத்தருடைய நினைவு சின்னத்தை வந்து அவர் விட்டு சென்றார் அப்படின்னு அவருடைய ஞாபகமா புத்தா அவர் ஒர்க்ஷிப் பண்ணுவார் போல இருக்கு. அவர் வந்து புத்தரை வந்து விட்டுட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எட்மண்ட் ஹிலாரி had buried a cross under a cane, a heap of rocks and stones in the snow. Okay, buried means வந்து புதைக்கிறது, crossனா சிலுவை, cane means a heap of rocks and stones, அதாவது கற்களாலையும் பாறைகளான குவியல், ஸ்னோனா பனி. அதாவது எட்மண்ட் ஹிலாரின்றவர் கற்களாலையும் பாறைகளான அந்த குவியலுக்கு அடியில வந்து அவருடைய கிராஸை வந்து புதைச்சு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு, அந்த பனிக்கு கீழே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. These are not symbols of conquest but reverence. அதாவது இது எல்லாமே வந்து சிம்பிள் மீன்ஸ் சின்னங்கள், கான்குவெஸ்ட் மீன்ஸ் வெற்றி, ரெவரன்ஸ் மீன்ஸ் மரியாதைக்குரியவை. இது எல்லாமே வந்து இந்த சின்னங்கள் எல்லாமே வந்து வெற்றிக்கானது சின்னங்கள் இல்ல, இது எல்லாமே வந்து மரியாதைக்குரியவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பேராகிராஃப் என்ன சொல்றான்னா, நம்மளுடைய ஆத்தர் ஹெச்பிஎஸ் செல்வலை வந்து சமீத்துக்கு போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, குருநானக்குடைய படத்தை, அவருடைய ரொம்ப ரொம்ப ஒர்க்ஷிப் பண்ற குருநானக்குடைய படத்தை வந்து அவர் அங்க விட்டு செல்றாரு. ராவத் வந்துன்றவர் வந்து அங்க அவர் கூட வந்திருக்காரு. ராவத்ன்றவர் அவரு என்ன பண்றாருன்னா, துர்கா தேவியோட படத்தை, காடஸ் துர்காவுடைய படத்தை வந்து அங்க வெளியேற்றினாரு. அதுக்கப்புறமா பூடோர்ஜின்றவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய நினைவு சின்னத்தமான புத்தரை வந்து அங்க விட்டு செல்றாரு. எட்மண்ட் ஹிலாரி வந்து ஒரு சிலுவையை வந்து அங்க வந்து புதைக்கிறாரு. பாறைகளுக்கும் கற்களுக்கும் குவியலுக்கும் அடியில வந்து அந்த பனியில வந்து அவர் வந்து இதை வந்து புதைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சிலுவை வந்து புதைச்சிட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஆத்தர் கூட யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு இதுல இருந்து தெரியுது. எட்மண்ட் ஹிலாரின்றவர் போயிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பூடோர்ஜி அப்படின்றவரும் போயிருக்காரு. அதுக்கப்புறமா ராவத் அப்படின்றவரும் அவர் கூட போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க கூட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இது எல்லாமே வந்து அவங்க வந்து புதைக்கிறாங்க, ஒரு கிராஸ் வந்து புதைக்கிறாங்க, துர்காதேவியோட படத்தை வந்து லெஃப்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வெற்றியின் சின்னங்கள் இல்லை, இது எல்லாமே மரியாதைக்குரியவை, ரெவரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ஆத்தர். The experience of having climbed to the summit changes you completely. அதாவது இந்த அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம். அதாவது நீங்க வந்து சம்மிட்ல ஏறினீங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை சுத்தமா உங்களை முழுவதுமா மாற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. There is another summit. அதாவது இங்க வந்து அனதர் சம்மித்ன்றத ஒன்று மென்ஷன் பண்றாரு. இங்க வந்து இன்னொரு சம்மித்தும் இருக்கு அப்படின்ற மாதிரி, மற்றொரு சம்மித்தும் இருக்கு. சம்மித்னா மேல உச்சி பகுதியும் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் இஸ் வித்இன் யுவர் செல்ஃப். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் இஸ் இன் யுவர் ஓன் மைண்ட். அது உங்களுடைய மூளைக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுடைய ஓன் மைண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Each man carries within himself his own mountain peak. ஒரு மனிதருமே அவங்க கூட வந்து ஒரு மவுண்டைன் பீக்கை வந்து அவங்களுடைய மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள ஓனா வந்து கேரி பண்ணிட்டு வராங்க, அவங்க கூட எடுத்துட்டு வராங்க. கேரிஸ் மீன்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. He must climb it to reach to a fuller knowledge of himself. அவங்க வந்து அதை முழுக்க அவங்களோட நாலேஜ், அவங்களுடைய அறிவால, நாலேஜ் மீன்ஸ் அறிவு, அவங்களுடைய அறிவால அதை ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் இஸ் ஃபியர்ஃபுல் அண்ட் அன்ஸ்கேலபிள். அதாவது இது அளவிடத்தக்கது அல்ல, அண்ட் வந்து அது ரொம்ப பயங்கரமானது கூட. ஃபியர்ஃபுல் மீன்ஸ் பயமானது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் cannot be climbed by anyone else. அதை வந்து வேற யாராலையுமே வந்து ஏற முடியாது. You yourself have to do it. நீங்களாதான் அதை செஞ்சு முடிக்க முடியும், வேற யாராலுமே அதை ஏற முடியாது, நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. The physical act of climbing to the summit of a mountain outside is akin to the act of climbing the mountain within. ஓகே, பிசிக்கலா நீங்க வந்து மலை ஏறதுன்றது உங்களுக்கு உள்ள மனசுக்குள்ள நீங்க வந்து நினைச்சு ஸ்ட்ராங்கா வெளியே மலை மேல ஏறதுக்கு சமமானது ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவுட் மீன்ஸ் வெளியே, அகின் மீன்ஸ் வந்து ஒத்த, அதாவது அதுக்கு ஒப்பானது தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் போத் த கிளைம்ஸ் ஆர் த சேம். அதாவது எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் விளைவுகள், அதாவது இரண்டுமே வந்து ஏறுதலோட விளைவுகள் ஒன்றே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெதர் த மவுண்டைன் யூ கிளைம் இஸ் பிசிக்கல் ஆர் எமோஷனல்,
and spiritual, the climb will certainly change you. நீங்க வந்து மலை ஏறுறது வந்து உடல் சார்ந்ததா இருக்கலாம், பிசிக்கல் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல உணர்ச்சி வசமா நீங்க ஏறுறதா இருக்கலாம், எமோஷனலா நீங்க ஏறதா இருக்கலாம், இல்ல ஆன்மீக வசமா அதாவது ஸ்பிரிச்சுவலா நீங்க ஏறுற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த ஏறுதல்ன்றது, இந்த கிளைம்பிங்ன்றது நிச்சயமா உங்களை மாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான ஒரு விஷயமும் கூட. நீங்க மலை ஏறினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் டீச் யூ much about the world and about yourself. இது வந்து உங்களுக்கு டீச்சிங்னா வந்து கற்றுக் கொடுக்கும். அதாவது அது உங்களுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுக்கும். எதை பத்தினா உங்களுக்கு வந்து உலகத்தை பத்தியும் நிறைய கற்றுக் கொடுக்கும், உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, இந்த பேராகிராஃப் என்ன சொல்றாருன்னா, ஓகே நீங்க மலை உச்சி நீங்க ஏறுறீங்க இல்லையா, அந்த மலை உச்சி உங்களுக்கு சம்மித் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணும் அந்த அனுபவம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க மலை ஏறி அந்த உச்சியை நீங்க அடைஞ்சிட்ட போது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் உங்களை முழுவதுமாகவே ஆக்கிரமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்குள்ள மற்றொரு சமித்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அது உங்களுடைய மைண்டு தான், உங்களுடைய மனசு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா மனுஷங்களுமே அவங்களுக்கு கூட வந்து அந்த மவுண்டைன் பீக்கை வந்து கேரி பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் வந்து அவர் வந்து அவருடைய முழு அறிவால தான் எல்லாருமே வந்து அந்த அவங்களுடைய ஃபுல் நாலேஜ், முழுமையான அறிவால தான் அதை அந்த ஏறும் போது தன்னை பற்றிய முழுமையான அறிவு அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து பயமா இருக்கும், அளவிட முடியாததா இருக்கும். அப்புறமா வந்து நீங்க இட் cannot be climbed by anyone else. வேற யாராலையுமே வந்து அதை வந்து ஏறவே முடியாது, நீங்க மட்டும்தான் அதை ஏற முடியும். யூ ஹாவ் டு டூ இட் யுவர் செல்ஃப். நீங்க தான் அதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நீங்க வந்து மலை ஏறும் போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உள் வழியா மட்டும் ஏறாம வெளி வழியாவும் நீங்க ஏறுறீங்க. உள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நினைச்சிட்டு வெளி சைடையும் நினைச்சிட்டு ரெண்டுமே ஒத்த மாதிரி இருந்தால் தான் நீங்க ஏற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அதனுடைய விளைவு தான் நீங்க மலை ஏறுறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து மலை ஏறுறதுன்றது பிசிக்கலாகவும் இருக்கலாம், எமோஷனலாகவும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கலாம். ஆனா வந்து அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த அனுபவம் இருக்குல்ல, நீங்க மலை ஏறினா அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்க உலகத்தை பத்தியும் உங்களை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னா, I venture to think that my experience as an Everester has provided me with the inspiration to face life's ordeals resolutely. Okay, venture means துணிவான, ரொம்ப ரொம்ப ஆபத்தான துணிவான ஒரு விஷயத்த ஒன்று செய்யதான் வெஞ்சர் சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எவரெஸ்டர் மீன்ஸ் மலை ஏறினவர், எவரெஸ்ட் ஏறினவர். ஓகே, ப்ரொவைடட் மீன்ஸ் அளித்தது, இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் உத்வேகம், ஆர்டில்ஸ் மீன்ஸ் வந்து பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப வலிக்கத்தக்க ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெசல்யூட்லி மீன்ஸ் வந்து வித் டிட்டர்மினேஷன் ஆர் ஃபர்ம்னஸ். ஃபர்ம்னா வந்து உறுதியான. நான் எவரெஸ்டரா இருந்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கையில நான் துணிஞ்சி நிறைய சோதனைகளை எதிர்கொள்றதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை அளிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Climbing the mountain was a worthwhile experience. அதாவது மவுண்டைன் ஏறுறதுன்றது worthwhile-ஆன பயனுள்ள ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்றாரு. The conquest of the internal summit is equally worthwhile. அதாவது உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கிற ஏறுறீங்க இல்லையா, அந்த சம்மிட் வந்து ஈக்குவல் மீன்ஸ் சமமான உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயம். அதாவது நீங்க வெற்றி கொள்றது வந்து வெளியில வெற்றி கொள்றதை விட நீங்க உங்க மனசை வெற்றி கொண்டு நீங்க ஏறுறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சமமான பயனுள்ள ஒரு வெற்றியை தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. The internal summits are perhaps higher than Everest. அதாவது நீங்க மனசுல நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மலை உச்சின்றத நீங்க மனசால ஏறுறீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் வந்து சம்மித், அதாவது எவரெஸ்ட்டை விட உயரமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எவரெஸ்ட் கூட அந்த அளவுக்கு உயரம் இல்லை, ஆனா நீங்க மனசுல நினைச்சு நீங்க ஏறுறீங்க பாத்தீங்களா, அதுதான் மிக உயரமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவர் வந்து எவரெஸ்டரா இருந்தார் இல்லையா, மலை ஏறினவரா இருந்ததால அந்த அனுபவங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கு. அதாவது இவர் மலை ஏறினாரா எவரெஸ்டரா இருந்தவர் வந்து அவருக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. அவரோட
அவரோட வாழ்க்கையில நிறைய சாதனைகள் புரியறதுக்கும் நிறைய சோதனைகளை அவர் அனுபவிக்கிறதுக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கும் அவரோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த எவரெஸ்ட் ஏறினது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி என்ன மேம் அவருக்கு பெருசா வந்துட போது அவர் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அவர் வந்து இந்தோ பாகிஸ்தான் வார் 1965 நடந்த அப்போ வந்து அவருடைய ஸ்பைன்ல வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுடா. அவர் வந்து வீல் சேர்ல தான் இருக்கிற மாதிரி ஆயிருக்கு. ஆனாலும் அவருடைய தன்னம்பிக்கையினால அவர் வந்து அந்த இந்தியன் ஸ்பைனல் இன்ஜுரி சென்டருக்கே அவர் ஒரு சேர்மேனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் 13 புக்ஸ் கிட்ட எழுதியிருக்காரு. நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேர்ல்டுக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. டிசபிலிட்டில இருந்து மீள்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து வேர்ல்டுக்கு சொல்லியிருக்காரு. இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு மனுஷன். முதுகுல வந்து அவருக்கு அந்த இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா வீல் சேர்ல தான் இருக்கணும்னு இருந்ததுக்கு அப்புறமாவும் அவர் இவ்வளவு சாதனை புரிஞ்சிருக்காரு. அதுக்கு அவர் எவரெஸ்ட் ஏறின அந்த அனுபவம் தான் அவருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. கிளைம்பிங் த மவுண்டைன் வாஸ் எ வொர்த்வைல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, மவுண்டைன் ஏறுறது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் இந்த பேரால சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா நீங்க வந்து மனசுல நீங்க ஏறுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு வெளியே ஏறுறதுக்கும் உங்க மனசுல நீங்க ஏறுறதுமே வந்து ஈக்குவலான ஒரு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்து எவரெஸ்ட் ஏறுறதை விட உயரமானது நீங்க மனசுலயே நீங்க ஒரு ஊக்கத்துவமா நீங்க ஏறி வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் எவரெஸ்டோட உயரமானது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. HVS அலுவாலியா இந்த லெசனோட ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு லெசன் சொல்லலாம். கால் இருக்கிற இவங்கெல்லாம் ஏறினாங்க மேம், கால் இல்லாதவங்கலாம் கூட ஏறிக்காங்களாம் கேட்டீங்களா? ஆமாண்டா, காலில் இல்லாதவங்க கூட அருணிமா சின்ஹான்றவங்களும் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ராபரிஸால தள்ளி விடப்பட்டவங்க ட்ரெயின்ல இருந்து. அதுல அவங்களுக்கு வந்து காலில் அவங்க உடம்புல பயங்கரமான ஃப்ராக்சரு, எழுந்து நடக்க கூட முடியாத அளவுக்கு அதுல இருந்து மீண்டு வந்து அவங்க வந்து அவங்களுடைய மாமாவோட துணையால அருணிமா சின்ஹான்றவங்களும் வந்து எவரெஸ்ட் ஏறி சாதனை புரிஞ்சிருக்காங்க. கால் இல்லாதவங்களே அவ்வளவு சாதனை புரியுறாங்க. இவர் வந்து அது எவரெஸ்ட் வந்து வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு சாதனை புரிஞ்சு இந்த புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்பைன்ல வந்து இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமாவும் இவ்வளவு சாதனை புரிஞ்சுக்காங்க. நம்ம என்ன சாதனை புரிய போறோம்னு நம்ம இந்த லெசன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த லெசனுக்கு அப்புறமாவது நம்ம ஏதாவது வாழ்க்கையில சாதனை புரியும்னு நம்ம வந்து மனசுல ஒரு கோல் எடுத்துட்டு இந்த லெசனை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு லைஃப்ல என்ன சாதனை புரியணும்னு ஆசை இருக்குன்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.